ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongu foodies. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் எக் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பரோட்டா செய்கிறதுக்கு மாவு பிசையும் போது சமையல் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ முட்டையோ எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. பரோட்டா நல்லா லேயராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்தும்போது இந்த பரோட்டாவோட கலர் நல்லாயிருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம லேசாக சூடு பண்ணிக்கலாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1 கப் தண்ணிக்கு 2 கப் மைதா மாவு சேர்த்திருக்கேங்க. 2லேருந்து 2.5 கப் மைதா மாவு தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 2 கப் சேர்த்திருக்கேன். தண்ணி மைதா மாவு ரெண்டுமே ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டும் இந்த பராத்தா செய்யலாம். இந்த மாவு வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும். இப்போது இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிசையணுன்ட்டுலாம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் நம்ம மாவு பிசைஞ்சாவே போதும். இப்போ எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா இலக்கமாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், மாவு வந்து நல்லா இலக்கமாக இருக்குது. இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊற விட்டுடலாங்க. மினிமம் 1/2 hour ஊற விடணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, இந்தளவுக்கு இலக்கமாக இருக்கணும். இவ்வளோ இலக்கமாக இருக்கும்போது தான் நம்மளோட பராத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நல்லா இப்போ பரட்டி எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாம். அதை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு போட்டு தான் தேய்க்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி தேய்க்கிறதுனாலுமே தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ லேசாக முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது லேசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மாவில் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதையும் வந்துட்டு லேசாக தூவி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டும் போது தான் நம்மளோட பராத்தா நல்லா லேயராக வரும். இப்போது இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை வந்து எவ்வளோ நீளமாக நம்ம இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீளமாக இழுத்துக்கலாம். நல்லா நீளமாக இழுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்டி வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதை ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியது இல்லைங்க, லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லேசாக தேய்க்கும்போது பராத்தாவில் லேயர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போது பராத்தா தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். கொஞ்சமாக பெப்பர் தூள், நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை போட்டுடலாம். 2 சைட்ஸுமே லேசாக வேகணும். 2 சைட்ஸுமே லேசாக வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு லேசாக வெந்திருக்கு. இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா சைட்ஸ்லேயுமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் திருப்பி போட்டு அதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் முட்டை ஊற்றிட்டு அதையும் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 சைட்ஸுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 சைட்ஸுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வேக விட்டுக்கலாம். இந்த பராத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்த்தாமல் ரொம்ப கம்மி ஆயிலில் இந்த பரோட்டா செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
பரோட்டா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.